கிளாப். ஐயோ சரி 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 பாட்டி வந்துட்டேல்ல, அழக்கூடாது அழக்கூடாதுடா. அம்மா என்னமா நீங்க? நான் உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், இங்க எதுக்கு வந்தீங்க? முதல்ல குழந்தைய கொடுங்க. இருமா, நீ போன்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, என்னால அங்க இருக்கவே முடியலமா. குழந்தைய பாத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பார், குழந்தைய பார்த்த உடனே தெரியுது பார், குழந்தைக்கு மாந்தம், அதான் அழறது. நீ போய் பாலாடியும் கொஞ்சம் வசம்பும் கொண்டு வா, சீக்கிரம் போ. சரி சரி சரி, இதோ அம்மா வந்துட்டாங்க பாரு. குடுமா குடு, குடு குடு குடு. போதும். சரி 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 சரி, ஆக்கட்டு ஆக்கட்டு ஆக்கட்டு. வெரி குட். சரி சித்ரா, இவ எதுக்கு இங்க வந்தா? இவ எதுக்கு இங்க வந்தான்னு கேக்குறேன். இல்லம்மா, உன் குழந்தைக்கு மருந்து கொடுக்கறதுக்கு இவ யாரு? இவ யாருடி? வா வெளியே. குழந்தை கூட போடி வெளியில. என்னம்மா என்ன நடந்துச்சுன்னு இப்படி குதிக்கிற? என்ன பாக்க வந்தவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு மருந்து கொடுத்தாங்க, ஏன் இப்படி கத்துற? என்ன தப்பு இதுல? தப்புதாண்டி, தப்புதான். மாப்பிளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்ன அவமானப்படுத்தினவளோட அம்மாடி இவ. இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு வந்த நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். வெளியில போடி 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 போடி. ஏமா இப்படி ராட்சசி நடந்துக்கிற? அம்மா பேசுன பின்னிடுவேன். போய் உட்கார். வக்காலத்து வாங்க. அம்மா ஏமா, இன்னும் நீ பழசே நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஏமா, சித்ரா சொன்ன மாதிரி அதை பார்க்க வந்திருக்கலாம்ல. நீ ஏன் அதுக்காக கவலைப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்க? இல்லண்ணே, பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பொம்பளைக்கு நம்ம வீட்டுல அப்படி என்னென்ன உறவு இருக்கு? அதான் எல்லா உறவும் முறிஞ்சு போச்சு இல்ல. இவ்வளவு நாள் கழிச்சு சித்ரா மேல அப்படி என்ன பாசம் பொத்துக்கிட்டு வருது? தேவையில்லாம அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சறதும், அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கறதும் எனக்கு பார்க்க சகிக்கல. என்ன அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ இருக்குன்னு. அப்ப அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு சொல்றியா? எனக்கு சரியா சொல்ல தெரியல. சித்ரா தேவையில்லாம அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த பொம்பளை பாக்குறதுக்கு போறா. அது ஏன் பாக்க போறான்னு தான் எனக்கு புரியல. நீ ஏன்னு நீ கேட்க வேண்டியதானே? எங்க கேட்டாதான் சித்ராக்கு மூக்குக்கு மேல கோவம் வருதே. ஏமா, அந்த அம்மா நமக்கு பிரச்சனையா இருக்கிறதுனால நம்ம பசங்கள்கிட்ட சொல்லி ஒரு 4 தட்டு தட்டு வைக்க சொல்லலாமா? ஐய, அதெல்லாம் தேவையில்லைன்னு. வேற என்னமா பண்ண சொல்ற? சித்ரா என்கிட்ட தேவையில்லாம கோவப்படுறா. அந்த பொம்பளை இங்க அடிக்கடி வந்துட்டு போறா. குழந்தைக்கும் அவங்களுக்கும் என்னங்கிறது தான் புரியலண்ணே. என்னன்னு யோசிக்கிறீங்க? இல்ல, முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ளயும் உனக்கே பிரச்சனையா இருக்குன்னா அப்படியாப்பட்ட கரகம் பிடிச்ச புள்ள உயிரோட இருக்கணுமா? அண்ணே வேண்டாண்ணே, அந்த பாவத்தெல்லாம் நம்ம கையால செய்ய வேண்டாம். அந்த சனியை இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போய் தொலைஞ்சா எனக்கு போதும். நீ அப்படி சொல்றியா? சரி, நான் அதை என்ன பண்ணணும்னு பாத்துக்கிறேன். நீ இதை பத்தி ஒன்னும் கவலைப்படாத. போய் நிம்மதியா இரு.
उज्जपा कुसुम्भ संगासं कास्यपेयं महात्तिगं तमोरिं सर्वभावघ्नं प्रणतोऽस्मि दिवाकरम् दचिजङ्गदुसाराभं जीरोधारणवसम्भवं नमामि शशिनं सोमं शम्भोर्मकुटभूषणं धरणी गर्भसम्भूतं विद्युकान्ति शमप्रभं कुमारं शक्तिकं च मङ्गलं प्रणवाम्यगम् ॐ सूर्याय नमः ॐ चन्द्राय नमः ॐ बुधाय नमः ॐ ஐயா யாருங்க நீங்க? என்ன வேணும்? நான் ஜோதிட ரத்னா கனகசபை மந்திரி ஐயாவை பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்? ஐயாவோட ஜாதகத்தை பார்த்து அவர் எதிர்காலத்தை கணிச்சு சொல்லணும். உங்களை யாராவது வர சொல்லிருந்தாங்களா? இல்லைங்க. இல்ல, அவருக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு குடும்ப ஜோசியர் வேற ஒருத்தர் இருக்காரு. நீங்க கிளம்புங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்மோட ஜாதகத்தை பார்த்து நீங்க தான் சிஎம்மா வருவீங்கன்னு சொன்னதே நான் தான்மா. இல்லங்க, இப்ப அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. நீங்க கிளம்புங்க. இரு சித்ரா இரு, நீங்க உள்ள வாங்க ஐயா. ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா இருக்கிற டென்ஷன்ல இந்த குழப்பங்களை வேற இழுத்து விட்டுட்டு இருக்கீங்க? ஐயா நீ சும்மா இருமா. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். முன்னாடி இருந்த சிஎம்முக்கே சிஎம் ஆவாருன்னு ஜோசியம் சொன்னவரு. சாதாரண மனுஷன் மாதிரி வெளியில போங்கற. நீங்க உள்ள வாங்க ஐயா. அம்மா, அவருக்கு தெரிஞ்ச கத்து வருமா? அதெல்லாம் ஒண்ணும் கத்த மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள வாங்க ஐயா. சித்ரா, நீ போய் மாப்பிள்ளையோட ஜாதகத்தை எடுத்துட்டு வா, சரியா? வாங்க ஐயா, வாங்க. அம்மா, எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வாடி. சிவாய நமः. சாமி, ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா பார்த்து சொல்லுங்க. சரிம்மா. என்னப்பா? எல்லாருடைய ஜாதகத்தை நான் கணிக்கிறேன், என்னுடைய ஜாதகத்தை இவர் கணிக்கிறாரா? மாசி, ஓன் கணிப்பு வேற, இந்த கணிப்பு வேற. என்ன சாமி, ரொம்ப நேரமா கணக்கு போட்டிருக்கீங்க, டேலி ஆகலையா? டேலி ஆகலைன்னா சொல்லுங்க, கால்குலேட்டர் கொண்டு வர சொல்றேன். ஐயோ மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். நீங்க பாருங்க. குழந்தை தூங்குதான். ஆமா, இந்த ஒரு வருஷமா உங்களுக்கு ராஜயோகம், சுக்கிர தசை, அதனாலதான் மந்திரி ஆயிருக்கீங்க. அதான் எல்லாருக்குமே தெரியுமே. மாப்பிள்ளை இன்னும் எப்படி இருப்பாருன்னு ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க, பாருங்க. இவரோட ஜாதகத்தை வச்சு மட்டும் பார்த்தா இந்நேரம் இவர் உயிரோட இருந்திருக்க முடியாது. சாமி, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆனா கடவுளோட கிருபை, புதுசா வந்த ஜாதகத்தோடைய தாக்கம் இவர் மேல விழுந்து காப்பாத்துனது மட்டும் இல்லாம இவரை மந்திரியாவும் ஆக்கியிருக்கு. இன்னையிலேந்து எண்ணிக்கோங்கோ, சரியா 3 வருஷம் 6 மாசம் 12 நாள் 27வது நாழிகையில இவர் முதலமைச்சராக போறாரு. அதுவும் இந்த வீட்ல புதுசா வந்த ஜாதகத்தோட ராசியால தான்.
மாப்பிள, அந்த புது சொந்தம் உங்களுக்கு யாருன்னு தெரியுதா? எல்லாம் எங்க அண்ணன் தான். அவர் நீலிமலையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நல்லபடியா நடக்குது. மாசி, ராசியோ இல்லையாப்பா, ஏன் ராசியில நீ முதலமைச்சர் ஆகிறான்னாக்க என்னை விட சந்தோஷப்படுறது வேற யாரா இருக்க முடியும்? எல்லாம் உன் ஜாதக ராசியும் அந்த ஆண்டவனுடைய அருளும் தாப்பா. ஏங்க நீங்களா கற்பனை பண்ணி பேசிட்டு இருந்தா எப்படி? இவர் உங்க வீட்டுக்கு மருமகனா வந்தப்பவே இவருக்கு சொந்தமாயிட்டாரு. இவர் எப்படி புது ராசியாவாரு? நான் சொல்றது யாருன்னா, இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற இந்த குழந்தையோட ராசிய சொன்னேன். இந்த குழந்தையா? இது எனக்கு பிறந்தது இல்லையே. அது எனக்கு தெரியுங்க, அதனாலதான் புதுசா வந்த குழந்தைன்னு சொன்னேன். ஐயா, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதேல். உங்க ஜாதகப்படி நீங்க மட்டும் இந்த குழந்தைய தத்தெடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் உங்களுக்கு காரியமே முடிஞ்சிருக்கும். இனிமே இந்த குழந்தைதான் நம்ம குடும்பத்துக்கே குலதெய்வம். குழந்தை என்கிட்ட கொடு. வாடா, வா வா வா. என் செல்லமே, என் ராசாத்தியே. நீயே உன் கைப்பட்டு இத கொடு. இந்தா. ஐயா பரவாயில்லையா? பரவாயில்ல, வச்சுக்குங்க. புடிங்க, புடி புடி. சித்ரா, கொடுங்க. குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா, நானே ஊட்டி விடுறேன். செல்லம் செல்லம், என்னை இந்த நாட்டையே ஆள வைக்க போற தெய்வம்டா நீ. சாமி வாயால எனக்கு நல்ல வார்த்தை சொல்லியிருக்காரு. அவருக்கு வயிறு நிறைய சாப்பாட்டை போட்டு நம்ம கார்லயே கொண்டுட்டு போய் விட்டுருங்க. என்னடா தங்கம், அப்பா சிஎம் ஆக போறனா? எல்லாம் நீ வந்த நேரம் தாண்டி செல்லம். அண்ணே, அண்ணே, என்ன இப்படி ஆயிடுச்சு? அந்த பிள்ளைய விரட்டலாம்னு நினைச்சோம், அது நம்மள விரட்டிடும் போல் இருக்க. சித்ரா ஆரம்பத்துல வேண்டான்னு சொன்னா, நான் தான் தேவையில்லாம இழுத்து விட்டுக்கிட்டேன்.
ரொம்ப நன்றி சாமி. வாங்கம்மா. பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உதவி பண்ணது கூட பெருசல்ல. இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேமா. ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே, அதுவே பெரிய விஷயம்மா. சரி, நான் போயிட்டு வரேம்மா. இந்தாங்க இது வச்சுக்கோங்க. என்னம்மா அது? ஏற்கனவே அவர் கொடுத்திருக்காரு, மறுபடியும் நீங்க வேற. இல்ல இத வச்சுக்கோங்க. சரிம்மா, ரொம்ப நன்றி நான் சாமி. போயிட்டு வரேம்மா. ம்.